கைஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸில் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெஜிஸ்டரை என்எஸ்சி சைட்லேருந்து நம்மளே எடுத்து ஃப்ரீயாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டு உள்ளே போய்ட்டு இந்த ஆப்ஷன் டேபிளை எப்படி பார்க்கணும், அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க. கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏ, டிஐஏ டேட்டாவோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். நம்ம முழுக்க செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவலை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். பிரேக் ஈவன் லெவல்ன்றது அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு செல்லர்ஸ் லாஸ் வர இடத்துல தான் கட் பண்ணுவார் பொசிஷனை. அப்போது மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போகும். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல தான் ஒரு பையர்ஸால் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்குது. அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதை வச்சு மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம வீடியோ கோர்ஸ்லேயும் கற்றுத்தரோம். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ கோர்ஸ் யாருன்னா வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அங்கே வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட லெவலை வச்சு அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,820. நம்ம எப்போதுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,790. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகல, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. சேம் நேத்தோட சினாரியோ தான். ஓகேங்களா? நேற்று என்ன நடந்ததோ அதே தான் நடந்தது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ், ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனை உடைக்காதனால பாசிட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாதுன்னும் போது நம்ம 2 ஸ்ட்ரைக்கையும் தான் போய் கால் புட் இந்த மணி யாரோ அவனை தான் போய் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து 790 இருக்கும்போது 750 கால் இந்த மணி, மேலே இருக்கிற 850ன்ற புட்டு இந்த மணி. ஓகேங்களா? இப்போ 2 பேருமே வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது அப்படின்றதுனால நம்ம 2 பேரையுமே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போய்ட்டு புட்டை போய் பார்க்கலாம். 850ன்ற புட்டை போய் செக் பண்ணுவோம். இதுதான் 850 புட்டோட சார்ட். ஆக்சுவலாக இவன் பாருங்கள், 15 மினிட்ஸில் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஓகேங்களா? எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, இன்னொன்று இவரோட ஓப்பனுக்கு கீழே மெயின். ஓகேங்களா? அப்போது இவரோட எஸ்டர்டே ஐ வந்து பார்த்திங்கன்னா 240 கிட்டே இருக்குது. 850, 240னா 600 கழிச்சிங்கன்னா புட்டுன்றதுனால கழிக்கணும். ஓகேங்களா? 850ல் இவனோட ஐஏ 230ன்னு இருக்குது. 230 கழிச்சிங்கன்னா 200 கழிச்சா 650, 620 கிட்ட வருது. அப்போது 620ன்ற இடத்துக்கு இவன் கீழே வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஐயை பிரேக் பண்ணாத காரணத்தினால, க்ரீக்ஸ் பிரகாரம். க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனல் உள்ள க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போது இவன் கீழே வரமாட்டான் அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம், இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது. மெயின் இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். இன்னொரு மெயின் ரீசன், இவன் எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் 1/4 மணி நேரத்தில் மீட் ஆகலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இங்கேருந்து சப்போர்ட்டில் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா 2 சைடும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவல் 120 இங்கே தான் இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் இவனுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. 178னா 180 வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதனால தான் கால் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். இந்த மாதிரி கேப் இருக்கணும் எப்போவுமே. சப்போர்ட் பக்கத்தில் இருந்ததுன்னா அதை உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, உடச்சி புல்பேக் ஆகிற வரைக்கும் நம்ம என்ட்ரி. இவன் உடச்சி புல்பேக் ஆகும்போது அவனை நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அப்போ தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு புட்டு பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம 750 காலை தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா? 750 காலோட சார்ட் இது தான். ஓகேங்களா?
நல்லா பாருங்கள், கால் வந்து எப்படி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலையோ, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயோ சேம் சினாரியோவில் இவனும் இருக்கிறான். எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, லோவை தக்க வைக்கிறான். மெயின் இம்பார்ட்டண்ட் 750, இவனோட லோ 120 கூட்டணும் கால்ன்றதுனால. அப்போ 870 வரைக்கும் இவனுக்கு ரேஞ்ச் இருக்குது லோவை தக்க வைக்கிறதுனால. ஓகேங்களா, 870 வரைக்கும் இவனுக்கு ரேஞ்சு இருக்குது. ஓகேங்களா, இவன் 15 மினிட்ஸில் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 850 காலோட, ஆக்சுவலாக 750 காலோட ஓப்பன் ப்ரைஸ் 140. ஓகேங்களா, இவன் கால் மணி நேரத்தில் இவன் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே லோக்கு மேலே. ஓகேங்களா, இவன் அதுக்கு மேலே இருக்கிறான் கால் மணி நேரத்தில். இங்கே இருக்கிறான் கால் மணி நேரத்தில் அட்வான்ஸ் லெவலில் க்ளீனாக சப்போர்ட்டில் இருக்கிறான். அப்போது இவனை நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு க்ளீனாக மார்க்கெட் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதுன்னு ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. லோ பிரேக் ஆகலை அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதோ லோ கிட்ட இருந்து லோ பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அப்போது அதுக்கு கீழே போக விரும்பலை அந்த டைமில் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி நேத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட மேலேயும் இருக்கிறான். அப்போது நேத்தோட வேலையும் தக்க வைக்கிறான், லோவையும் உடைக்கலை. அப்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட் கீழே போக விரும்பலைன்றது தான் அந்த டைமில் காட்டுறாங்க பையர்ஸ் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜிக்காக லாஜிக்காக மார்க்கெட்டில் என்ன எல்லா ட்ரேடர்ஸும் இன்ட்ராடேல என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றத ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் தெரிஞ்சிடும், மார்க்கெட் சொல்லிடும். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும், தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம அந்த 15 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்போது தெளிவாக உங்களுக்கு 15 நிமிஷத்தில் தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் லோவை உடைக்கலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருக்குது ஸ்பாட் மார்க்கெட்டு. அப்போது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, ஆனால் மெயினாக வந்து கீழே போக விரும்பலைன்றது மட்டும் தெரியுது. ஓகேங்களா, அப்போ நம்ம 2 பேரையும் தான் போய் பார்க்கணும், காலும் புட்டும் தான் எடுத்து பார்க்கணும். ஓகே, நம்ம காலை போய் பார்க்கலாமா புட்டை போய் பார்க்கலாமா, ஃபஸ்ட் எதை வேணால் பார்க்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம போய் புட்டை பார்த்துட்டோம், க்ளீனாக புட்டு வந்து தெளிவாக அவனோட எஸ்டர்டே ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் எல்லாத்தையும் உடச்சிட்டான். மெயின் இம்பார்ட்டண்ட், அவன் எந்த அட்வான்ஸ் லோன்லையும் சப்போர்ட்டில் இல்லை. ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு லைன் கிளியர். 750ன்ற கால் மேலே போனோன்னா அவனை தடுக்கிறவன் 800 புட்டு 850 புட்டு அவன் வழி விட்டுட்டான். அதாவது அட்வான்ஸ் லெவலில் அவன் இல்லாமல் வழி விட்டுட்டான். ஓகேங்களா, அப்போது இவன் தானே பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போது இது இங்கே தான் சப்போர்ட்டில் தான் இருந்தது. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் எடுக்க முடியலன்னா கூட 155ன்றது ஒரு 5 பாயிண்ட் பிஃபோர் நீங்கள் தள்ளி கூட எடுத்துருக்கலாம். 160ன்னா கூட மார்க்கெட் வந்து 195 வரைக்கும் போயிடுச்சு. 35 பாயிண்ட் கொடுத்தான். ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஈஸியாக கொடுத்துட்டான். அகெயின் புல் பேக் வந்தது. புல் பேக்கில் நிற்கலை. நம்ம ரூல் பிரகாரம் நிற்கணும். இங்கே 2 கேண்டல் நின்று மேலே மூவ் ஆகும்போது தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, அந்த எல்லா கேண்டலோட ஹையை கட் பண்ணும்போது தான் நம்ம எடுப்போம். ஆனால் இவன் நிற்கலை, கீழே உடச்சி திருப்பி மேலே உடச்சிட்டான். கீழே உடச்சவன் மேலேயும் அடுத்த செகண்டே உடச்சிட்டான், அடுத்த கேண்டிலே உடச்சிட்டான். அப்போது இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஆனால் இங்கேயே நிற்கணும். கீழே உடச்சி மேலே உடச்சாலே ஓகே தான் அது. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். 155 161 நிற்குது க்ளோஸ் பண்ணி மார்க்கெட். 160 க்ளீனாக எடுத்துருக்கலாம் புல் பேக்கில். ஓகேங்களா, புல் பேக்கில் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு திருப்பியும் அகெயின் 185 வரைக்கும் போயிருக்கான். ஓகேங்களா, அதாவது ஒரு 25 பாயிண்ட் கொடுத்துருக்கான் புல் பேக்கில். இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைப்போம், ஏன்னா அடுத்த அட்வான்ஸ் லெவல் இது. ஓகேங்களா, ஆனால் அவன் அடுத்த அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட ஆப்போனண்ட் அவனோட அட்வான்ஸ் லெவலை கீழே உடச்சிருப்பான் அந்த இடத்துல. ஓகேங்களா, நம்ம வந்து இவன் மேலே போகாமல் தடுக்கிறவன் புட்டு, அவன் வந்து சப்போர்ட்டில் இல்லை அந்த இடத்துலன்னு பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டில். அந்த 120ன்ற சப்போர்ட்டை இவன் உடைக்கிறான் பாருங்கள் அந்த டைமில். ஓகேங்களா, அப்போது இவனுக்கு வழி விடுறான் இன்னும் மேலே போகிறதுக்கு. இவன் கீழே உடச்சி திரும்பியும் புல் பேக் இங்கே வரான் பாருங்க. கரெக்டாக டைம் பார்த்துக்குங்க, 11:50. ஓகேங்களா, அதே டைமில் 750 கால் அவனோட அட்வான்ஸில் மேலே உடைக்கிறான். டார்கெட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துருச்சு, இருந்தாலும் அடுத்த டார்கெட் போனோன்னா இப்படி தான் போவான். லெவலை இவன் மேலே போகிறவனா இருந்தால் இவன் மேலே உடச்சிருவான். கீழே போகிறவனா இருந்தால் இதை உடைக்க மாட்டான். ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி இப்படி உடச்சி கீழே வந்துடுவான் டம்மால்னு. ஓகேங்களா, இவனும் மேலே உடைக்கிறான். அதே 11:50க்கு அவனும் மேலே உடைக்கிறான். புல் பேக்கில் அவன் 11:50க்கு புல் பேக் வந்து நிற்கிறான்.
இவன் பாருங்கள் தெளிவாக இவனோட அட்வான்ஸ் லெவலை தாண்டிட்டான். அப்போ இவன் மேலே உடச்சி புல் பேக்கில் இருக்கிறான், அவன் கீழே உடச்சி புல் பேக்கில் இருக்கிறான். அப்போ இன்னும் இவன் போகிறான் தானே அர்த்தம். 200லேருந்து திருப்பி 250 வரைக்கும் போச்சு. ஒரு சிங்கிள் என்ட்ரி தான் அட்வான்ஸ் லெவல்லேருந்து. 155 நம்ம லெவலு எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்க, 250 100 பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ 155 அப்படின்னா 140 தான் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன ஒரு என்ட்ரி வேணும்? இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் வேணும் சொல்லுங்கள்? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் நான் நிறைய ஆக்சுவலாக நான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும் மார்க்கெட்டை. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு லோவை தக்க வைக்கிறான், ஒரு லோவை தக்க வச்சு ஓப்பனுக்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லோவை தாண்டினா இவன் டார்கெட் நல்லா போகிறான். இது ஒரு செட்டப். அதாவது ஈஸியாக, அதாவது நீங்கள் இத்தனை நாளில் இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பேர் எத்தனை செட்டப்பை வந்து கரெக்டாக இது அக்யூரேட்டாக டார்கெட் கொடுக்கணும்னு க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் உருவாக்கி வச்சுருக்காங்க, என்கிட்ட அதை அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் இதை. ஓகேங்களா. நீங்கள் இதை எழுதியும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. அதாவது ஒரு எஸ்டர்டே லோவை தக்க வைக்கிறான், அவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான். எஸ்டர்டே லோ உடைக்காமல் ஓப்பனுக்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லோவில் தானே என்ட்ரி டார்கெட். ஓகேங்களா. இது ஒரு செட்டப். ஓகேங்களா. இன்னொரு செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே லோ உடஞ்சிருக்காது, ஆனால் வெறும் அட்வான்ஸ் லெவலில் மட்டும் பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் வந்து மேலே போவான். ஓப்பனுக்கு கீழே தான் இருப்பான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருப்பான். அதுவும் சக்ஸஸாக போகும். ஆனால் அந்த என்ட்ரியோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா, லோவை தக்க வச்சு அட்வான்ஸ் லெவலில் மட்டும் மீட் ஆகி மேலே போகிறான் அப்படின்னா, அவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான், ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான். அப்போது கால் அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்குறான்னா, கண்டிப்பாக ஒரு இடத்துல அந்த ஓப்பன் வரைக்கும் போய் ரிட்டர்ன் ஆக போகுது. 2 என்ட்ரி நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது, நெக்ஸ்ட் ஆஃபில் புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. அது வந்து மேக்ஸிமம் இன்சைட் மார்க்கெட்டில் நடக்கும். ஓகேங்களா. இது ஒரு செட்டப். ஓகேங்களா. அதே தான் சேம். இப்போ நான் சொன்ன இதே சினாரியோ மேலே இருந்து ஹையை உடைக்காமல் தக்க வச்சு ஓப்பனுக்கு மேலே இருந்து அது புட்டு வரும். இப்போ இது நீங்கள் கீழேருந்து மேலே போகிறது காலுக்கு தான் சூட் ஆகும். மேலேருந்து ஐயை தக்க வச்சு ஐயை உடைக்காமல் திருப்பியும் ஓப்பனுக்கு மேலே இருந்து கீழே வரும் புட்டு. ஓகேங்களா. இவன் ஐயா உடைக்கலன்னா புட்டு வந்து லோவை உடைக்க மாட்டான், லோவை உடச்சி மேலே வருவான். ஓகேங்களா. அந்த சினாரியில் இருக்கும். இந்த மாதிரி 4-5 செட்டப்லாம் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்யூரஸியாக போயிடும், கண்டிப்பாக டார்கெட் கொடுக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி செட்டப் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்து பாருங்கள். இது வந்து மாறி இப்படி தான் மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இதை அக்யூரஸியாக பொறுமையாக இருந்து எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சட்டுன்னு போய்ட்டு அட்வான்ஸில் தாண்டவொன்னே எடுக்கக்கூடாது. பொறுமையாக என்ன மார்க்கெட்டில் ஒரு 15 மினிட்ஸில் என்ன நடக்குது, பாசிட்டிவா நெகட்டிவா, இல்லை பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதா, இல்லை என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில், என்ன சொல்ல வருது மார்க்கெட்டு, பொறுமையாக பார்த்துட்டு யாரை கால் எடுக்கணுமா புட்டு எடுக்கணுமா, யார் வீக்காக இருக்கா யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த மாதிரி செட்டப்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இதோட ஸ்டாக் ஆப்ஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும். அது வந்து வெறும் பிஃபோர் மார்க்கெட்டே நீங்கள் என்ட்ரி எடுத்துருவீங்க. அதாவது பிஃபோர் மார்க்கெட்டே ஒரு மார்க்கெட் எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஸ்டாக் எங்கே ஓப்பன் ஆக போகுது, அவனோட அட்வான்ஸ் எவ்வளோ எதுன்னு எடுத்து வச்சுருவீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிவிடுவீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது இன்னும் கேட்டால் இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. அது மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டார்கெட் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அது ரிவர்ஸ் ஆகுது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். சேம் தான் இண்டெக்ஸ்லேயும். நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் 15 பாயிண்ட் வந்துச்சுன்னா அவன் ரிவர்ஸ் ஆகிட்டான், திருப்பி அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடச்சிட்டான்னா நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். மார்க்கெட் எப்படி வேணால் போட்டோம், மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் வேணால் இருக்கட்டும், என்ன மாதிரி பேட்டர்ன் வேணால் உருவாகிட்டோம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் பொசிஷனாக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 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 ஃப்யூச்சரில் ட்ரேட் எடுத்து அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க, ஒரு பெரிய 2 லாட் 3 லாட் அடித்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா தான். நான் சொல்கிறது நிறைய லாட்டு, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க தான் வந்து பல பக்காவான பேட்டர்னில் ட்ரேட் எடுப்பாங்க, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க, சைக்காலஜி கரெக்டாக இருக்கும் எல்லாமே அவங்களுது. ஓகேங்களா. அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல என்ட்ரினா என்ட்ரி. இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டியில் இப்போ அந்த செல் என்ட்ரி நம்ம பார்த்து வச்சோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து நிஃப்டியில் வந்து
நம்ம பார்த்து வச்சோம். எங்கே பார்த்து வச்சோம்? நம்ம இங்கே தான் என்ட்ரி ஆக்சுவலாக 22.50 22.70 22.70 இல்லை 200 ஸ்டாப் லாஸ் அவ்வளோ சொன்னோம் நம்ம. ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? செல்லர்ஸ் அதாவது பொசிஷனாக பண்ணுறவங்க இவ்வளோ இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கா, இங்கே ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கா, எப்போ க்ரியேட் ஆகிருக்கு, இது ஒரு வாரம் முன்னாடி க்ரியேட் ஆகிருக்கு, திருப்பியும் புல் பேக் இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி இங்கே செல் அடிச்சுட்டு 1:5 டார்கெட் வர வரைக்கும் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி. இப்போ பாருங்கள், டார்கெட் வரா மாதிரி வந்து திருப்பி மேலே போகுது. இது மேலே போகுதுன்னு கட் பண்ணலாம் மாட்டாங்க. அவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை 1:5 வரைக்கும் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட சக்ஸஸுக்கு மெயினான காரணம். ஓகேங்களா? அவங்க சக்ஸஸுக்கு இதுதான் 100% காரணமே. அவங்க வந்து அந்த டார்கெட் வர வரையும் வெயிட் பண்ணுவாங்க, அதை முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. இன்னொன்று, ஸ்டாப் லாஸ் அடிக்கிறவரை வெயிட் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் அடித்தா விட்ருவாங்க, அவ்வளோதான். அதோட ரீஎன்ட்ரிலாம் எடுக்க மாட்டாங்க, திருப்பி வேறு ஸ்கிரிப்டில் போய் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 10ல் இது 8 7 வின் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, அவங்க ட்ரேட் பண்ணுற ஸ்டைலும் 1:5 இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா? அதை மாதிரி பொசிஷனில் பண்ணுறவங்க தான் வந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உக்காந்துட்ருக்கணும். இன்ட்ராடேல பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளோட டார்கெட்டே 15 பாயிண்ட்டுக்கு. அதுக்கு ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி வேணும் நம்மளுக்கு. அதாவது சிம்பிளாகவும் இருக்கணும், அதுக்குன்னு அதே டைமில் பயங்கர பவராகவும் இருக்கணும். அது வந்து லாஜிக்காக ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கணும். எல்லோரும் வந்து ரியலாகவே இதுதான் இந்த மாதிரி தான் மூவ் ஆகுதுன்ற மாதிரியும் இருக்கணும். அதுதான் இந்த செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல். அதாவது அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஒரு செல்லருக்கு கண்டிப்பாக லாஸ் வருமானா வரும் கண்டிப்பாக. அந்த இடத்த கண்டுபிடிச்சி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இதுதான் உண்மையான ரீசன். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துலேருந்து எப்படிலாம் இருந்தால், எந்தெந்த செட்டப்லலாம் இருந்தால் அவன் டார்கெட் சூப்பராக போகிறான், இன்சைட் மார்க்கெட்டில் எப்படி போகிறான், எஸ்டர்டே ஐ பிரேக்கில் எப்படி போகிறான், எஸ்டர்டே லோ பிரேக்கில் எப்படி போகிறான், எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே இருந்தால் எப்படி போகிறான், எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் ஐ உள்ளே இருந்தால் எப்படி போகிறான், இந்த மாதிரி செட்டப்லலாம் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா? இது சிம்பிளாக நம்ம என்ட்ரி எடுத்தோமா 15 பாயிண்ட் அடிச்சா அதோட அவ்வளோதான். அது மார்க்கெட் எப்படி போனாலும், அது செல் மார்க்கெட்லேயும் நம்ம பை பண்ணலாம், பை மார்க்கெட்லேயும் செல் பண்ணலாம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பிங்கில். ஓகேங்களா? ஸ்கேல்பிங்கில் இன்னும் பயங்கரமாக பண்ணலாம். நான் சொல்கிறது இன்ட்ராடேல நீங்கள் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கிறதுக்கு எதையுமே பார்க்க தேவையில்ல. எந்த நியூஸையோ, எந்த எஃப்ஐஏ டேட்டாவையோ, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையோ, சில பேர் வந்து டைம் வேல்யூன்றாங்க, சில பேர் மீட்டிங் பாயிண்ட்டுன்றாங்க, என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து எக்ஸ்பைரி டைமில் நடக்கக்கூடிய ஒரு கணக்கை காமிச்செலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. எக்ஸ்பைரி டைமில் அந்த கணக்கு வந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு உலகத்துக்கே தெரியும். ஆனால் அதை இவங்க பெருசாக கண்டுபிடிச்சிட்டா மாதிரிலாம் யூடியூப்பில் வந்து காட்டுறாங்க. ஆனால் அது மற்ற வீக்லி டேஸில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? அது எக்ஸ்பைரி டைமில் கரெக்டாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை அவங்க அதனால் எந்த புரோஜனம் இருக்கா? அதாவது நம்ம அதை வச்சு ஒரு என்ட்ரி எடுக்க முடியுமா? மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அதை வச்சு யார் மேலே போவான்றத சொல்லி என்ட்ரி எடுத்து ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. சும்மா அது ஒரு கணக்கை நீங்கள் பார்க்கும்போது, ஆமாம் இவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கே, இது ஒரு கணக்கு, இது மேலே 100 ரூபாய் கீழே 100 ரூபாய் இருக்குன்னா கரெக்டாக அதே மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட், அது என்னடா கரெக்டாக இருக்குது எப்படி இது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்பைரி டைமில் எல்லாம் 0 ஆச்சுன்னா எல்லாம் கரெக்டு, இவனுக்கு 50 ரூபா அவனுக்கு 50 ரூபா, அது கரெக்டாக தான் இருக்க போகுது. அதை ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடுக்கு இவ்வளோலாம் தேவை கிடையாதுங்க. என்ன உங்களுக்கு உள்ளே போனால் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அந்த டைமில் டிசிஷன் எடுங்க. டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க. என்ட்ரி கிடைச்சா பண்ணுங்கள், என்ட்ரி கிடைக்கலனா பண்ணாதீங்க. எந்த மார்க்கெட்டில் நல்லா இருக்குது, இப்போ நான் சொன்ன 2 3 மார்க்கெட் 4 மார்க்கெட் இருக்குது, அந்த மாதிரி செட்டப்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ட்ரி எடுங்க. என்ட்ரி கிடைக்கலையா விடுங்க, நாளைக்கு டெய்லி தானே என்ட்ரி கிடைக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி டிசைன் பண்ணிங்க. மணி மேனேஜ்மெண்ட் மெயினாக பண்ணிங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் லாஸ் வந்து அன்றைக்கி ட்ரேடே எடுக்கக்கூடாது, அதோட மறுநாள் தான். அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சூப்பராக வின் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு வீடியோ, பரவாயில்ல. எல்லாமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் என்ட்ரி நம்ம இப்படி தான் எடுத்துருக்கணும்.
இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிற விஷயம். நம்ம ஒரு 20 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் என்ன நடக்கும்ன்றத வச்சு நம்ம இவ்வளோ இதுவாக சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே. சீரியஸாக எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு நல்லது, சாதாரணமாக எடுத்தால் அது உங்களுக்கே தெரியும் அது. ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கமாடிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, 100% கிடையாது. இதை நம்ம திருப்பியும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, யாராச்சும் யூடியூப்பில் போய்ட்டு 50,000 கிளாஸ் எடுக்கிறேன், 25,000 கிளாஸ்னால் தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு 100% ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய் கண்டிப்பாக 2,00,000 3,00,000 கூட கொடுத்து கற்றுங்க. ஓகேங்களா? நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்கள் காசு. ஏன்னா 100% நீங்கள் 1,00,000 போட்டால் 2,00,000 வரப்போகுதுன்னு தெரியும். ஒரு 100% கிடையாதுங்க இது. 90% தான் வின்னிங் ரேட் இருக்குது அப்படின்னா, அந்த 10% நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது எப்போ வேணால் அது லாஸ் ஆகும். நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பீங்க, அன்றைக்கின்னு பார்த்து ஸ்டாப் லாஸ் வச்சுருவோம். சின்ன ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பீங்க, அன்றைக்கின்னு பார்த்து நல்லா டார்கெட் போகும். ஓகேங்களா? அப்போது எப்போ எது நடக்கணும் தெரியாமல் ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கும்போது, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ஒரே ஸ்டைலில் போகணும். ஓகேங்களா? ஒரு லாட்னா ஒரே லாட்லேயே போயின்னே இருக்கணும். ரூ. 1000 லாஸ்னா ரூ. 1000 லாஸ்லேயே போகணும். ரூ. 1000 கெயின்னா ரூ. 1000 கெயின் அதே தான் போகணும். ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான், அதே மாதிரி எந்த இடத்துல ரொம்ப சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது, அதை வாட்ச் பண்ணி ஒரு அக்யூரஸியான ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண பாருங்கள். இது திருப்பியும் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவுமே 100% கிடையாது. அதனால் யாருனா ஒருத்தர் இந்த மாதிரி ஹெவியாக சொல்லித்தராங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற விஷயத்த சொல்லி தரதுக்கு போய்ட்டு யாருனா 25,000 50,000 கொடுத்து கற்றுப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஏதோ அவர் கற்றுத்தராரு, அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா கொடுக்கலாம். ஒரு 5,000 வரைக்கும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு மேலலாம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகாதீங்க. உங்களோட விருப்பம் அது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். ஏன்னா 100% இதில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஆனால் அந்த 90% ஸ்ட்ராட்டஜியை 100%ஆக மாற்றுறது உங்களோட உழைப்பிலையும் உங்களோட ஹார்ட் ஒர்க்குனாலையும் தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சே எத்தனையோ பேர் நம்ம ஸ்டூடெண்ட்டு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதை வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கோசம் சொல்லலை, நம்ம ப்ரூஃப் காட்டி இதெல்லாம் நிரூபிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து எவ்வளோ அக்யூரசி இருக்குதுன்னு டெய்லி நம்ம காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு ரிவ்யூ வீடியோவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? இதில் இன்னும் நீங்கள் கரெக்டாக பக்காவாக எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்க்கணும். மார்க்கெட்டை வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் பார்க்கணும். மெயின் வந்து இதில் ட்ரேடே எடுக்காமல் நீங்கள் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கணுன்றது புரியும். எப்படி இருந்தால் எப்படி போகுன்றதெல்லாம் முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சில பேர்லாம் வந்து எக்ஸ்பைரி டே மட்டும் ட்ரேட் பண்ணுறாங்க. வாரத்தில் ஒரே ஒரு நாள் ட்ரேடு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு 2,000 ப்ராஃபிட் எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி. 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான், அதாவது 100 ப்ரீமியம் ரூ. 100க்குள்ளே தான் இருக்கும். 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வியாழக்கிழமை தான் அதுவும் போடுவாங்க அவங்க அக்கௌண்ட்டில். ஏன்னா முன்னாடியே இருந்தால் நம்ம எதனா ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடுவோன்னா 5,000 போடுவாங்க. 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே எடுத்துகிட்டு முடிச்சுடுவாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. அப்போ வாரத்துக்கு 4 ட்ரேடு ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் விட்டுடுறாங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்தா கூட அவங்க வந்து 4,000 ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 5,000 போட்டு 4,000 எடுக்குதுன்றது எவ்வளோ? 100% அது. ஓகேங்களா? அப்போ 5,000ன்றது 50,000 போட்டால் அதே ப்ராஃபிட் தானே வரும். இந்த மாதிரிலாம் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி தெளிவாக பிளான் பண்ணிலாம் பண்ணுறாங்க. 10 ட்ரேடு ஒரு மாதத்துக்கு. அப்போது இதில் 2 ட்ரேட் மைனஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. 8 ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் பண்ணால் அதுக்கு என்ன லாஸ், என்ன கெயின் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணி எவ்வளோ நம்ம டார்கெட் வைக்கிறோம். சில பேர் வந்து 15 பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். சில பேர் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்லேயே வெளியே வந்துடுறாங்க. அதில் ஹெவி லாட் போட்டு வெளியே வராங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி அது எந்த இடத்துல வந்து நிற்கும்போது பண்ணால் கரெக்டாக இருக்குங்களோ அதெல்லாம் வாட்ச் பண்ணி பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்களே இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பில்டப் பண்ணணும். இதை நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி நீங்களே சூப்பராக ஜெயிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே. உங்களோட சக்ஸஸை நான் எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா. இருந்தாலும் நம்ம இதை ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும், நீங்கள் நல்லபடியாக பண்ணணும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இதை சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.